Hey guys, welcome to Cinematics. நம்ம கார்த்தி அரவிந்த் சாமி லீட் ரோல்ஸில் ப்ளே பண்ண 96 மூவி ஃபேமஸ் டிரெக்டர் சி பிரேம்குமார் அவர்கள் ரைட்டிங் டிரெக்ஷனில் உருவான மெய்யழகன் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சூரியன் ஜோதிகாவோட 2D என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 8 minutes. ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. அரவிந்த் சாமி டீனேஜில் இருக்கும்போது அவர் சொந்த ஊரான தஞ்சாவூர்லேருந்து இருக்கிற வீடு தோட்டத்தையெல்லாம் விற்றுட்டு சென்னையில் போய் செட்டில் ஆயிடுறாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் தங்கச்சி கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க நீடாமங்கலம் போகிறாரு. அங்கே தான் கார்த்தி மீட் பண்ணுறாரு. கார்த்தி பயங்கர டாக்டிவ் பர்சன், அரவிந்த் சாமி ரொம்ப ஷை டைப். இப்படிப்பட்ட ரெண்டு கேரக்டர்ஸும் மீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள என்ன உறவு, இந்த உறவு எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது சொல்கிறது தாங்க மெய்யழகன். டேரக்டர் பிரேம்குமார் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியவே கொடுத்துருக்காரு. இவர் எடுத்துக்கிட்ட இந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், கார்த்தி அரவிந்த் சாமிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கதை தாங்க இது. இந்த ஸ்டோரி கான்செப்டே பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அரவிந்த் சாமி கார்த்தியை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாரு. பட் அந்த முயற்சியில் அவரையே தன்னை யாருன்னு ரியலைஸ் பண்ணுறாரு. இந்த தாட் ப்ராசஸ் தாங்க பயங்கரமாக இருக்குது. மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு டைரக்டர். கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன், கேரக்டருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அதில் உள்ள ஹியூமர், யதார்த்தமான உண்மை, எமோஷன்ஸ்னு மூவியோட கனெக்ட் பண்ணிட்டார். இந்த மூவியோட பிரச்சனையே செகண்ட் ஹாஃப் தாங்க. மூவி எப்படி செமையாக டேக் ஆஃப் ஆச்சோ அதோட லேண்டிங் ரொம்ப வர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மூவி எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி மட்டும் இருக்கிறதாலையோ என்னவோ ரொம்ப மோனோட்டானஸாக போகுது. தென் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸும் பெருசாக இம்பாக்ட் கொடுக்கவே இல்லைங்க. எண்டில் நமக்குள்ள எமோஷன்ஸை கடத்த மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டைரக்டர் கேஸ்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காருங்க. ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, கருணாகரன், ஜெயபிரகாஷ்னு எல்லாருமே அவங்கவுங்க ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக ராஜ்கிரண் அண்ட் ஜெயபிரகாஷ்குள்ள ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸ் வரும். அது ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி பெர்ஃபார்மன்ஸில் அவங்க கெரியர் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸை. கோவிந்த் வசந்தோட பின்னணி இசையிலையும் பாட்டிலையும் நம்ம எமோஷன்ஸோட நல்லாவே விளையாண்டுருக்காரு. லிட்ரலி கமல் வாய்ஸ் ஓவரில் வர யாரோ ஈவன் சாங்லேயும் சரி, விஷுவலாகவும் சரி, கண்டிப்பாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீலை தாங்க கொடுக்கும். சின்ன வயசில் இருந்த பாட்டி வீடு, அப்பா சைக்கிள், தெரு பசங்க எல்லாருமே உங்கள் கண்முன் வந்து போவாங்க. மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, கேரக்டர் ஆர்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், டேக்அவே ஆஃப் த மூவி, மியூசிக் ஸ்கோர், இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட டியூரேஷன் தாங்க. ஒரு 1/2 an hour கட் பண்ணி 2.5 hours கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தென் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். கார்த்திக்காக கமர்ஷியலாக சில விஷயங்கள் க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 96 மாதிரி ஃபுல்லாக அவர் ஸ்டைலே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அரவிந்த் சாமி அண்ட் கார்த்திக் கேரக்டர் டிசைன் பண்ணது 96 வர விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா கேரக்டர் டிசைன் பண்ண மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த சிமிலாரிட்டிஸ்னால அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் நீங்கள் ஃபேமிலியோட போய் தியேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாடரேட்டான மூவி தாங்க இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த ஸ்லோலி மூவிங் எமோஷனல் மெய்யழகன். Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.